எதிர்நோக்கின் பயணிகளாக பயணிக்க அழைக்கப்பட்ட அன்பு இறை சமூகமே, அன்பிய மாதத்தை சிறப்புற கொண்டாடும் இந்நாட்களில் எதிர்நோக்கின் உச்சம் திருவழிபாடு என்னும் கருப்பொருளில் நமது பார்வையை இறைவனை நோக்கி கூர்மையாக்க இன்றைய ஞாயிறு கொண்டாட்டம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்பு, நம்பிக்கை, இறைநோக்கு இவை மூன்றும் கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களாக இருக்கின்றன. எதிர்நோக்கு என்பது எதை நோக்கி நமது வாழ்வு பயணிக்கிறது என்பதை நமக்குள் தீர்மானிக்கின்றது. எதிர்நோக்கு இறைவனால் நமது பயணம் திருவழிபாட்டில் இணைந்து திருப்பயணம் தொடர்வதாக மாறும். ஆம் அன்பு உறவுகளே, திருவழிபாடு, அதிலும் சிறப்பாக திருப்பலி இறைவனையும் நம்மையும் இணைப்பதோடு நம்மை நிலைவாழ்வு நோக்கி அழைத்து செல்கின்றது. திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் நம் ஆன்மாவை சீராக்கி, நம் எண்ணங்கள், சிந்தனைகள் யாவற்றையும் செம்மையாக்கி, நம்முடைய வாழ்வை மனிதநேய பண்புகளில் மட்டுமல்லாது இறை மனித பண்புகளிலும் மெருகூட்டுகின்றன. எனவேதான் ஒவ்வொரு திருவழிபாட்டு கொண்டாட்டங்களும் இறைவனின் இரக்கத்தையும் அருளையும் பெற்றுத்தந்து நமது எதிர்நோக்கை உறுதிப்படுத்தும் அச்சாணிகளாக அமைகின்றன. இவ்வாறான எதிர்நோக்கின் உச்சமாக திகழும் திருவழிபாட்டின் மேன்மையை உணர்ந்தவர்களாக திருவழிபாட்டின் நடுநாயகமாக விளங்கும் திருப்பலியில் முழுமையாக பங்கெடுப்போம். அவர் சொன்னதையெல்லாம் செய்யுங்கள் என்றார் அன்னை மரியாள். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இறைமகன் இயேசு. அன்னை மரியாளின் வழிகாட்டுதலில் இயேசுவின் சாயலையும் மண்ணில் பிரதிபலிக்க எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் தொடர்ந்து பயணிக்க இறையருள் வேண்டி இப்புனித பலியில் பக்தியுடன் இணைவோம். சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே
இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, பொது காலத்தின் 2ஆம் ஞாயிறிலே இருக்கின்றோம். அன்னை மரியாள் வழியாக தாய் திரு அவை இன்று நமக்கு அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று பணிக்கின்றது. இறைவன் இயேசுவினுடைய அடிச்சுவட்டுக்களை பின்பற்றி அவர் சொல்வதை வாழ்வாக்க அருள் வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களை நம் திருமுலைக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியல்ல நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது புனித நாளாகி இன்று உமது அருட்காவலை நாங்கள் பெற விரும்புகின்றோம். வாழ்வெளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீங்கனைத்திருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உன்னை அருகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் உட்பிட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாக்கிய இந்த உப்பை பரிவுரக்கத்துடன் புனிதப்படுத்தியல்ல உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தூய்மையுறச் செய்வீராக. மேலும் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புல்லினால் என்மேல் தெளித்தி, ஆண்டவரே, நான் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நாளும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருகிற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியிலே இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து இந்த உன்னதமான கல்வாரி பலியின் வழியாக நம்முடைய உடலுக்கு நலத்தையும் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியும் தீங்கற்ற நல்வாழ்வையும் தந்து அவரே நம்மை விண்ணக விருந்திற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை
ஆண்டவரே. இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவர், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக்கு. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்கள் உமது அமைதியை தெளிவீராக்கு. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் சீயோன் வெற்றி பெற்று ஒளிர்வது பற்றியும், எருசலேம் வெற்றி பெற்று மணிமுடியாய் திகழ்வது பற்றியும் ஒரு அழகிய மங்கையோடு ஒப்பிட்டு இறைவாக்கினர் எசையா மூலம் ஆண்டவர் சித்தரிப்பதை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 62ஆம் அதிகாரம் 1-5 முடிய உள்ள இறைவசனங்கள். சியோனின் வெற்றி வைகறை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பதில்: அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள்.
அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். மக்களினங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நாடுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. தந்தை மகன் தூய ஆவியார் என ஆட்கள் மூவராக இருப்பினும் ஒரே கடவுளாக இருந்து எல்லோரிடமும் எல்லாவற்றின் செயல்படுத்த வல்லவர் என்பதையும் தூய ஆவியார் தன் கொடைகளையும் கனிகளையும் கொரிந்து மக்களுக்கு திருத்துதர் பவுல் எடுத்துரைத்ததை இந்த இரண்டாம் வாசகத்தில் வாசிப்பதை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 4 முதல் 11 வரை உள்ள ஆண்டவரின் உயிருள்ள வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறார். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார். இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு சேர்ந்த சொல்வளத்தையும் அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அதே ஒரே ஆவியார் மற்றவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையும் அளிக்கிறார்.
தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும் இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும் வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும் மற்றவருக்கு பல்வகை பரவச பேச்சும் ஆற்றலையும் பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அளிக்கின்றார். அந்த ஒரே ஆவியவரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் செய்தி அதிகாரம் 2 இறை சொற்றொடர்கள் 1-12 முடிய. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறி இருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர்,
யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடனும் கப்பர்நகமுக்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அவனுக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டின் பொது காலம் 2ஆம் ஞாயிறிலே நாம் இன்று இருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு தருகின்றது. மிக அழகாக இன்றைய முதல் வாசகத்திலே இறைவனுடைய ஆசீர் எந்தளவுக்கு இருக்கின்றது என்பதனை சொல்கின்ற போது ஏசாயாவின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களிலே சொல்லப்படுகின்றது. ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய், உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் என்று இந்த புதிய ஆண்டிலே இறை வார்த்தை ஆசீர்வாதத்தை நமக்கு தரக்கூடியதாக, நீங்கள் வெற்றியை காண்பீர்கள், ஒளி உங்கள் மீது சுடரிடும் என்கின்ற புதிய நம்பிக்கையை இன்றைய அந்த முதல் வாசகம் நமக்கு தருகின்றதை நாம் வாசிக்க கேட்டோம். அதே போலவே நற்செய்தி வாசகம் நம் அனைவருக்குமே தெரிந்த அடிக்கடி கேள்விப்படுகின்ற கானாவூர் திருமண நிகழ்வு. திருமணம் என்றாலே அங்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. உறவுகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து தங்களுடைய அன்பையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்வதற்கு தான் இந்த திருமணம் போன்ற சமூக கொண்டாட்டங்கள் பல்வேறு விதத்தில் உதவுகின்றனவாக இருக்கின்றன. அந்த யூதர்களுடைய வழக்கப்படி திருமணமானது ஏறக்குறைய ஒரு 7 நாட்களுக்கு நடைபெறும். இங்கு எப்படி நமக்கு உணவு முக்கியமோ அதுபோல அங்கு அவர்களுக்கு அந்த திராட்சை ரசமும் கூட உணவின் ஒரு பகுதியாக இருந்தது. ஆகவே தான் அதை தீர்ந்து விட்டது என்று நினைக்கின்ற போது அன்னையின் உள்ளம் அன்னை மரியாளுடைய உள்ளம் பதறுகின்றது. அதோ அந்த குடும்பத்திற்கு எப்படி ஒரு இழுக்கு ஏற்படுமே, எப்படி நம்முடைய ஊரிலே ஒரு திருமணத்திற்கு அழைத்து நன்றான ஒரு சாப்பாடு போடாட்டினா என்னத்தை போட்டான் இவன், இது கூடவா செய்ய முடியாது, வீட்டில் ஒன்றை வச்சிருக்கிறான், கூப்பிட்டான் இத்தனை பேர்த்த, ஆனால் ஒழுங்காக ஒரு விருந்து கூட கொடுக்கல அப்படின்ட்டு பல முறை திருமணத்தில் பேச்சுக்கள் வரும். நிறைய சமயத்தில் எங்கே சண்டை வருதுன்னா அங்கே தான் எனக்கு பீஸ் வரல அப்படின்ட்டு சண்டை. ஆகவே பிரியமானவர்களே, இது ஒரு உலக யதார்த்தம். அத்தகைய ஒரு யதார்த்தத்தில் தான் அந்த குடும்பமும் அந்த திராட்சை ரசம் இல்லாமல் இருக்கின்ற போது அந்த குடும்பத்திற்கு ஒரு இழுக்கு ஏற்படும் என்பதனை அறிந்த அன்னை மரியாள் ஓடோடி செல்கின்றார் இயேசுவினிடத்தில். இயேசு, இதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, என்னுடைய மகிமையின் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்ன போதும் கூட அன்னை மரியாள் எதற்கும் காத்திராமல் பணியாளர்களை அழைத்து அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று தன்னுடைய பணியை செய்ய தொடர்ந்து செல்கின்றார். இயேசு இந்த தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்கின்றார். அதன் பிறகு பரிமாறுங்கள், எடுத்துக்கொண்டு கொடுங்கள் என்றுகின்றார்.
அந்த சாதாரண நீர் அற்புதமான திராட்சை ரசமாக, சுவை மிகுந்த திராட்சை ரசமாக மாறுகின்றது. அதை சுவைத்து பார்த்த மேற்பார்வையாளன், இதுவரை நல்ல ரசத்தை ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்கின்ற அளவுக்கு ஒரு சுவை மிகுந்த ரசமாக மாறுகின்றதை, இதுதான் இயேசுவினுடைய முதல் புதுமையாக இருக்கின்றதாக யோவான் நற்செய்தியாளர் மிக அழகாக சொல்கின்றார். ஆகவே அந்த முதல் புதுமையிலும் அன்னை மரியாள் அவர்களோடு இருக்கின்றார். இறுதியிலே கல்வாரி சிலுவையில் இறக்கின்ற அந்த சமயத்திலும் கூட அன்னை மரியாள் இருக்கின்றார். இப்படியாக மீட்பின் வரலாற்றிலே அன்னை மரியாள் பின்னி பிணைந்திருக்கின்றாள். இன்றைய அந்த பிரிந்த சபையினர் சொல்வது போல அன்னை மரியாளுக்கு ஏன் முக்கியத்துவம் தருகின்றோம் என்றால் இதற்கு காரணம் இதுதான். அன்னை மரியாள் இயேசுவினுடைய மீட்பு திட்டத்தோடு ஒரு உடன் உழைப்பாளியாக இருக்கின்றார். ஆகவே தான் தாய் திரு அவை இன்னும் ஒரு படி மேலாக சென்று இயேசு மீட்பர், இவர் இணை மீட்பர், கோ ரெடம்ட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு இணை மீட்பராக திரு அவை அன்னை மரியாளை நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக தந்திருக்கின்றது. அந்த அன்னை மரியாள் இந்த கானாவூர் திருமணத்திலிருந்து 2 முக்கிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முதலாவதாக அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஆகவே இதைத்தான் அன்னை மரியாள் நம்மை பார்த்தும் சொல்கின்றார்கள். என்னை நீங்கள் தாய் என்று அழைக்கின்றீர்கள், என் மகன் இயேசுவை அப்பா என்று சொல்கின்றீர்கள், சகோதரன் என்று சொல்கின்றீர்கள். நீங்கள் என்ன சொல்லி அழைத்தாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்விலே என்னை போல இருக்க வேண்டும். அவர் சொல்வதையெல்லாம், என்னுடைய மகன் இயேசு சொன்னதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யுங்கள், அப்போதுதான் நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று மிக அழகாக அன்னை மரியாள் நமக்கு தரக்கூடிய பாடமாக இன்றைய இந்த கானாவூர் திருமண நிகழ்வு நமக்கு மிக அழகிய ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருகின்றது. இயேசு சொல்வதை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்த நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம் பிரியமானவர்கள். இரண்டாவதாக, இயேசு இருக்கின்ற இடத்துல நிறைவு தானாக இருக்கும், எந்த குறையுமே இருக்காது என்பதனை இந்த கானாவூர் திருமணம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இரண்டாவது பாதமாக இருக்கின்றது. Where Jesus is, there is abundance என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எங்கெல்லாம் இயேசு இருந்தாரோ அந்த இடத்துல எல்லாம் நிறைவு இருக்கின்றதை நாம் காண முடியும். அந்த அப்பம் பழுகுகின்ற நிகழ்ச்சி யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, மத்தேயு நற்செய்தி 14-15ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கே எல்லாமே அந்த அப்பம் பழுகுகின்ற நிகழ்ச்சி. யோவான் நற்செய்தியில், அங்கே மத்தேயு நற்செய்தியை நாம் பார்த்தோம் என்றால் அந்த திருத்தூதர்கள் கேட்பார்கள், இத்தனை பேருக்கு 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் கூட பத்தாதே அப்படி சொல்கிறான். ஆனால் யோவான் நற்செய்தியார் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் ஒரு சிறுவன் இடத்திலிருந்து அப்பத்தை அந்திரியா வாங்கி கொண்டு வருவார். வந்து மிக அழகாக அதை கொடுக்கின்ற போது, இயேசுவினுடைய கரங்களில் கொடுக்கப்படுகின்ற போது 5000 பேர் உண்ட பிற்பாடு மீதியையும் கூடைகள் நிறைய நிரப்பினார்கள் என்று நாம் காண்கின்றோம். ஆகவே இயேசு இருக்கின்ற இடத்துல முழுமை, நிறைவு குடிகொண்டிருக்கும் என்பதனை உணர்ந்து கொள்வோம். நாமும் நம்முடைய வாழ்விலை இயேசுவை அழைத்து வருகின்ற போது அங்கு நிறைவு இருக்கும். இயேசு அழைக்கப்பட்டிருந்தார், ஆனால் 10 11 இருந்தார் அப்போது. ஆனால் அன்னை மரியாள் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அவரை முதன்மைப்படுத்திய போது, அவர் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக வருகின்ற அந்த சமயத்தில் அங்கே நிறைவு வருகின்றது, முழுமை நிறைவாக இருக்கின்றதை, குறைவுகள் நிறைவாவதை காண்கின்றோம். திராட்சை ரசம் இல்லாமல் இருந்தது, திராட்சை ரசம் சுவைமிக்க பானமாக மாறியது இயேசுவினுடைய அந்த பிரசன்னத்தினால். ஆகவே நாம் உணர்ந்து கொள்வோம், நம்முடைய வாழ்விலும் இயேசு பிரசன்னமாகி இருக்கின்ற போது நாம்
நிறைவாக நம்முடைய வாழ்விலே குறைவுகள் இருந்தாலும் கூட அந்த குறைவுகளுக்கு மத்தியிலே நிறைவோடு இருக்க இறைவன் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். ஆகவே அந்த இயேசுவை நாம் பற்றி கொண்டு வாழ்கின்ற போது, இயேசுவை மையமாக கொண்டு வாழ்கின்ற போது, இயேசுவை நம்முடைய மையமாக இருக்கின்ற போது கண்டிப்பாக அந்த இடத்துல நிறைவாக இயேசுவினுடைய பிரசன்னம் இருக்கும் என்பதனை உணர்ந்து கொள்வோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த 2 பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்வோம். இந்த கானாவூர் திருமணம் நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள் எதுவாக இருக்கின்றன? இன்றைய 2ஆம் வாசகத்துக்கு வருகின்ற போது அதை நான் நம்முடைய புனித ஆண்டின் அந்த லோகோவோடும் அதே போலவே இன்னும் சிறப்பாக நம்முடைய அன்றாட அன்பிய பணிகளோடு இணைத்து கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அருட்கொடைகள் பல உண்டு. ஆனால் அந்த அருள்கொடைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டது பொது நன்மைக்காகவே. ஒருவனுக்கு ஞானம் நிறைந்த சொல்வளம் இருக்கலாம், இன்னொருவருக்கு அறிவு சிறந்த சொல்வளத்தை இருக்கலாம், வேறொருவருக்கு நம்பிக்கை இருக்கலாம். இப்படி பல்வேறு விதத்தில் பல்வேறு கொடைகள் இறைவன் கொடுப்பது இறைவனுடைய அருளால் நிறைவாக கொடுக்கப்பட்டிருப்பதற்கு காரணம், இறைவன் நம்மோடு இருந்து நம்மிலே வாசம் செய்து நமக்கு தேவையான கொடைகளை அந்த நம்முடைய அந்த அன்பியங்களுக்கு தேவையான கொடைகளை பல்வேறு விதத்தில் பல்வேறு நபர்கள் வழியாக கொடுக்கின்றார் என்பதனை நாம் உணர்ந்து கொண்டு அன்பியங்களாக இணைந்து செயல்பட்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, அன்பிய கூட்டங்களிலே நாம் இணைகின்ற போது அங்கே இறைவன் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். இறை வார்த்தையை நாம் தியானிக்கின்ற போது இன்னும் சிறப்பான விதத்தில் அந்த இறை பிரசன்னம் நிறைவாக நம்மில் குடிகொண்டிருப்பதை நாம் காண முடியும். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நாம் கடந்த வாரமே ஜூபிலியை பற்றிய சிந்தனையை அருட்தந்தை அவர்கள் வழங்கினார்கள். மிக அழகாக அந்த ஜூபிலியினுடைய லோகோவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இங்கும் போடப்பட்டிருக்கின்றது. அதில் பார்த்தோம்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன. எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க? 4 மனிதர்கள். இந்த 4 மனிதர்கள் எதை காட்டுகின்றது? 4 திசைகளிலிருந்து உலகத்தின் எல்லா பக்கத்திலுமே இருக்கக்கூடிய மனிதர்கள். இந்த மனிதர்களில் முதல் மனிதன் இயேசுவை பிடித்து கொண்டிருக்கின்ற அந்த திருச்சிலுவையை பற்றி கொண்டிருக்கின்றார். மற்றவர்கள் எல்லாம் அவர் ஒவ்வொருத்தரையும் பற்றி கொண்டிருப்பதை நாம் காண முடியும். இந்த இதில் பார்த்தோம்னாலும் இங்கே இருக்கிறதுலையும் அதைத்தான் நாம் காண முடியும். ஆகவே அந்த எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே குறிப்பாக இந்த யூபிலி ஆண்டிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவை பற்றி கொண்டு அந்த இயேசுவின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த சிலுவையை பற்றி கொண்டு வாழ்கின்ற போது நமக்கு அந்த கடல் அலைகள் போல, கீழே பார்த்தோம்னா அந்த அலைகள் இருக்கின்றன, அந்த அலைகள் போல வாழ்விலே துன்பங்கள் தொடர்ந்து வந்தாலும் கூட இறைவன் நம்மோடு இருந்து நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். நாம் அந்த படத்தில் பார்த்தோம் என்றால் திருச்சிலுவையின் கீழே நங்கூரம் இருக்கின்றது. அந்த நங்கூரம் ஒரு புதிய நம்பிக்கை. அந்த நங்கூரம் தான் கப்பலுக்கு செல்கின்றக்கூடிய வழியை காட்டுகின்றதாக இருக்கின்றது. அதுபோல் இயேசு நம்முடைய நங்கூரமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் நமக்கு துணையாக இருந்து எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்கக்கூடிய, நம்பிக்கையின் திருப்பயணிகளாக இருக்கக்கூடிய நாம் சிறப்பான விதத்தில் இந்த நம்பிக்கையை பிறருக்கு கொடுக்கின்றவர்களாக, வாழ்விலே நம்பிக்கை இழந்து இருக்கின்றவர்கள் நம்முடைய தூய ஆவியாரின் பல்வேறு அருட்கொடைகளை பெற்றிருக்கக்கூடிய நாம் அந்த 2ஆம் வாசகத்தில் அது எல்லாம் கொடுக்கப்பட்டது பொது நன்மைக்காகவே என்கின்ற அந்த வார்த்தைக்கேற்ப நம்முடைய வாழ்விலே சிறப்பாக அன்பியங்களாக இணைந்து செயல்பட அழைக்கப்படுகின்றோம். இந்த புனித ஆண்டிலே 3 முக்கிய காரியங்களை திருத்தந்தை அவர்கள் சொல்கின்றார்கள். முதலாவதாக, அன்பியங்களாக இணைந்து எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் நடைபயில்கின்ற போது, நாம் பயணிக்கின்ற போது அங்கே அந்த திரு அவையிலே இருந்து கொண்டு இல்லாமல் இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள்.
ஆலயத்திற்கு வராமல் திரு அவையோடு இணைந்து இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களை ஆலயத்திற்கு அழைத்து வர வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய நம்பிக்கையாளரின் ஒரு பொறுப்பாக இருக்கின்றது என்பதனை திருத்தந்தை அறிவுறுத்துகின்றார். ஆகவே முதலாவதாக அன்பியங்களுக்கு இங்கே திருப்பலிக்கும் சரி, அதே போல் அன்பிய கூட்டங்களுக்கும் வராதவர்களை சந்தித்து, ஒருவேளை அவர்கள் நம்முடைய வீட்டின் அருகிலே இருந்தார்கள் என்றால் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அந்த நம்பிக்கையின் எழுச்சியை கொடுக்கின்றவர்களாக, நம்பிக்கையின் தீபம் அணைந்திருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்விலே நம்பிக்கை தீபத்தை ஏற்றுகின்றவர்களாக நாம் ஒவ்வொருவருமே இருக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். முதலாவதாக இந்த ஆலயத்திற்கு வராதவர்களையும் அன்பியங்களுக்கு வராதவர்களையும் அழைத்து வந்து அந்த திரு அவையோடு இணைந்திருக்க அவர்களுக்கு உதவி செய்வது, இது முதலாவதாக. இரண்டாவதாக, இன்னும் இந்த ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் கூட பல்வேறு காரணங்களால் திருமணம் வேறு மதத்திலோ அல்லது வேறு இதிலோ இருக்கின்றவர்கள் மீண்டுமாக இறைவனோடு, நானும் நீரும் யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் நாம் அதைத்தான் இந்த அன்பியங்களிலே தியானித்து கொண்டிருக்கின்றோம். நானும் நீரும் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்கின்ற அந்த வார்த்தைக்கேற்ப அந்த பிரிந்திருக்கக்கூடிய பல்வேறு சூழ்நிலையின் காரணமாக, திருமணம் காரணமாகவோ அல்லது வெவ்வேறு விதத்தில் அந்த ஆலயத்தை விட்டு சென்றிருக்கின்றவர்கள் அவர்களை மீண்டுமாக திரு அவையிலே அழைத்து வர வேண்டும் என்று திருத்தந்தை அழைப்பு கொடுக்கின்றார். மூன்றாவதாக, இன்னும் அடுத்தபடி மேலாக சென்று ஞானஸ்தானம் பெற்று பல்வேறு காரணங்களுக்காக இந்த தாயாம் திரு அவை தூய பேதுருவின் மீது கட்டிய அந்த திரு அவையிலே இணைந்திராமல் பிரிந்திருக்கக்கூடிய பல்வேறு சபைகளிலே இன்று நேற்றைய மலையிலே முளைத்த காளான்களைப் போல முளைத்திருக்கக்கூடிய சபைகளிற்கு சென்று கொண்டிருக்கின்றவர்களை விரும்பினால் அவர்களையும் அழைத்து வர வேண்டியது இந்த யூபிலியின் ஆண்டிலே அவர்களுக்கும் மன்னிப்பை கொடுத்து இறைவனுடைய மன்னிப்பை சுவைக்க செய்ய அழைப்பை கொடுக்கின்றார். ஆகவே இந்த 3 விதமான ஒரு போதனையை இந்த புனித ஆண்டிலே, இந்த யூபிலி ஆண்டிலே சிறப்பாக செய்ய திருத்தந்தை அழைக்கின்றார். ஆலயத்திற்கு வரையாதவர்களையும் அன்பிய கூட்டங்களிலே இணையாதவர்களையும் ஆலயத்திற்கும் அன்பியங்களுக்கும் அழைத்து வருவது முதலாவது. இரண்டாவதாக, திருமணத்தால் பிரிந்திருக்கக்கூடியது, அதாவது தங்களுடைய அந்த ஞானஸ்தான வாழ்வை விட்டு அந்த கிறிஸ்துவோடு இணைந்திருக்கக்கூடிய வாழ்வை விட்டு இன்று பல்வேறு காரணங்களினால் சமயங்களுக்கோ சபைகளுக்கோ சென்றவர்களை மீண்டும் அழைத்து வருது. மூன்றாவதாக, சபைகளுக்கு, ஏனென்றால் இயேசு நிறுவிய ஒரே திரு அவை நம்முடைய திரு அவை. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் 666வது திருத்தந்தை. தூய பேதுருவிலே தொடங்கி இன்று வரை நமக்கு வரலாறு இருக்கின்றது. ஆகவே தான் நம்முடைய திரு அவையானது பாறையின் மீது கட்டப்பட்ட திரு அவை. இது ஒரே திரு அவையைத்தான் கிறிஸ்து இயேசு ஸ்தாபித்தார். அதிலிருந்து பல்வேறு மறுமலர்ச்சியின் காரணமாக பல்வேறு தனிப்பட்ட காரணங்களால் பல்வேறு சபைகள் பிரிந்தன என்று நமக்கு தெரியும். ஆகவே இதுதான் பாறையின் மீது இயேசுவை தலைமையாக கொண்டு தூய பேதுரு திருத்தூதரிலிருந்து இன்று வரை வரலாறு இருக்கின்றது. ஆகவே இந்த திரு அவைதான் கிறிஸ்துவனுடைய உண்மையான திருவுடலாக இருக்கின்றது. அதில் இணைந்து நாம் செயல்பட இறைவன் நமக்கு அழைக்கின்றார். ஆகவே இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் இருக்கின்ற போது இந்த லோகம் மிக அழகாக குறித்து காட்டுகின்ற விதத்தில் அனைவரையும் ஒன்றிணைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எப்படி அந்த இதில் இருக்கக்கூடிய படங்கள் 4 திசையில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிணைகின்றார்களோ அதுபோல நம்முடைய திருவையானது, இந்த அவிநாசி பங்கு திருவையானது ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். பிரிந்து இருக்கின்றவர்களை மீண்டுமாக இணைக்கக்கூடிய காலமாக, மன்னிப்பின் காலமாக இந்த யூபிலி ஆண்டு இருக்கின்றது என்பதனை திருத்தந்தை அறிவுறுத்துகின்றார். ஆகவே இந்த யூபிலி ஆண்டிலே இன்னும்
திருப்பயணங்களை மேற்கொள்ள தாயாம் திரு அவை அழைக்கின்றது. ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் ஒரு சில திருத்தலங்கள், ஒரு சில அருட்தலங்கள் இந்த யூபிலி ஆண்டின் சிறப்பு திரு யாத்திரை திருத்தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விதத்தில் நம்முடைய மறை மாவட்டத்தில் 5 திருத்தலங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. எதுன்னு தெரியுமா? அற்புத குழந்தை இயேசு ஆலயம் கோவை புதூர், புனித அந்தோனியார் ஆலயம் புளியகுளம், நம் அருகிலே அடுத்த பங்கு கருமுத்தம்பட்டி பஸ்லிகா அன்னை ஜெபமாலை அன்னை பஸ்லிகா, 4வதாக குழந்தை மாதா ஆலயம் காங்கயம், 5வதாக அற்புத குழந்தை இயேசு திருத்தலம் புளியூர். கரூருக்கு அடுத்து திருச்சி போகிற வழியில் இருக்கின்றது புளியூர். இந்த 5 திருத்தலங்கள் அடையாளப்படுத்தி நம்முடைய கோவை மறை மாவட்டத்தின் சிறப்பு திரு யாத்திரை திருத்தலங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த யூப்ளி ஆண்டிலே இன்னும் சிறப்பான விதத்தில் நான் அந்த யூப்ளியின் பயனை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நம்பிக்கை ஒளியை பிறருடைய வாழ்விலை ஏற்ற அழைக்கப்படுகின்றோம். நான் சுட்டிக்காட்டியது போல அந்த 3 நிலையில் இருக்கக்கூடியவர்களை அன்பிய பொறுப்பாளர்களாக, இன்னும் அன்பியத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களும் இணைந்து அவர்களை சந்தித்து யாரெல்லாம் அந்த கிறிஸ்துவை விட்டு இன்னும் பிரிந்து இருக்கின்றார்களோ அவர்களை இறைவன் இயேசுவோடு இணைக்கக்கூடிய பணியில் நாம் சிறப்பாக செயல்பட இருக்கின்றோம். ஆகவே யோசித்து பார்ப்போம். அந்த விதத்தில் நான் எந்த விதத்தில் இந்த பணியை செய்ய முடியும் என்பதனை யோசித்து பார்த்து அதை செய்ய நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வெறும் பங்கு தந்தையும் அருட்கண்ணியர்களும் மட்டுமல்ல, நாம் அனைவரும் இணைந்து பயணித்து இந்த ஒளியை, நம்பிக்கையின் ஒளியை பிறருடைய வாழ்விலை ஏற்ற அழைக்கப்படுகின்றோம். அதற்கு இன்றைய இறைவார்த்தை சொன்னது போல, இறைவார்த்தையிலே நாம் தியானித்தது போல இயேசுவை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டிருக்கின்ற போது எல்லாமே நிறைவாக இருக்கும், எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லாமையிலிருந்து அனைத்தையும் நிறைவு செய்யக்கூடிய கடவுளாக நம் கடவுள் இருக்கின்றார். ஆகவே அவர் சொல்வதை நாம் செயல்படுத்துவோம். அவருக்கு சாட்சிகளாக, கனி தரக்கூடிய சீடர்களாக வாழ அருள் வேண்டி செபிப்போம். ஆமன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். மரியிடம் பிறந்தவராட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், பிறப்பின் மீது வெற்றி கொண்டார். கண்டு இருக்கின்றார் உலக முடியும் காலத்திலே
அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த திருப்பலியானது சசிகலா, ஃபேபியன், லிபியா கருத்துப்படி மரித்த ஜேம்ஸ் உடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், அந்தோனிசாமி கருத்துப்படி ரோனல் +2 தேர்விலே நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டியும், சேவியர் ஃபிலோமினா கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், லூர்து சாமி தியாஷினி உடல் சுகம் பெற வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும், ஜான் சிஜி குடும்பத்தார் கருத்துப்படி குடும்பத்தில் மடித்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும், குடும்ப உறுப்பினர்களுடைய நற்சுகத்திற்காகவும், பெரியசாமி சுதாமேரி கருத்துப்படி லூர்து சாமி அவர்கள் உடல் நலம் பெற்றதற்கு நன்றியாகவும், வசந்தி அண்ணாதுரை கருத்துப்படி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள், யார் முனையாத ஆன்மாக்கள், உத்திரிக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும், பவுல்ராஜ் ரோஸ்லின் மேரி குடும்பத்தார் கருத்துப்படி, யுவராஜ் பெமினா குடும்பத்தார் கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், நிதிஷ்ராஜ் ஒலிவியா குடும்பத்தார் கருத்துப்படி கேப்ரிலா ராய் ஞானஸ்தானம் நாளிலே நன்றியாகவும், ஹெர்பர்ட் நெல்சன் கேத்ரின் கருத்துப்படி ஆஞ்சலின் மேரி உடல் சுகம் பெற வேண்டியும் கடவுளுக்கு நன்றியாகவும், அந்தோனி அருள்ராய ஜெயராஜ் ரெக்ஸலின் அருள் செல்வன் கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், குழந்தை மரிய ஹெலினா உடைய உடல் நலம் பெற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இதோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து நாம் ஜெபிப்போம். இறைவன் நம்முடைய அன்பு தந்தையாக இருக்கின்றார். ஆகவே அவரிடத்தில் நம்முடைய மன்றாட்டுக்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்கள். அன்பின் ஆண்டவரே, திரு அவையின் தலைவர், திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவிகள் மற்றும் அனைத்து இறைமக்களும் ஆண்டவர் தமக்கு கூறுவது என்னவென்று தெளிந்து எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் இறைமக்களை வழிநடத்தி செல்ல வேண்டிய ஆவியின் அருட்பொழிவை நிறைவாக பெற வேண்டுமென ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, நாடுகளுக்கு இடையில் நிலவும் போர்கள், பிணக்குகள், வன்முறை தாக்குதல்கள், தீவிரவாதங்கள், பயங்கரவாதங்கள் மறைந்து நீர் அருளிய அமைதி எங்கும் நிலவவும், நாட்டு தலைவர்கள் அனைத்து மக்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தவும் வேண்டிய ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்திட வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஆண்டவரே, கல்வராலும் கவர இயலாத கல்வி அனைவருக்கும் பாகுபாடு இன்றி கற்பிக்கவும், வேலையின்றி தவிக்கின்ற அனைவருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளும் வாழ்க்கை துணையும் பெற்றிடவும், திருமண வாழ்வில் பிரமாணிக்கத்தையும் உணர்ந்து நீடித்து நிலைக்கும் உறவுகளாக இருக்கவும் தூய ஆவியார் துணை புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கை மனிதனின் வாழ்வுக்காக படைத்த எம் இறைவா, இயற்கை வளங்கள் காக்கப்படவும், விவசாயிகள் செழித்து வளரவும், விலைவாசி குறைந்து எல்லா மக்களும் நிறைவாக பெறவும் எடுக்கப்பட வேண்டிய முயற்சிகள் அனைத்தும் செயல்படுத்தவும் வேண்டிய அருள் பொழியப்பட வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, இயேசுவை நாங்கள் உம்மை போற்றி நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். உம்மையே எங்கள் வாழ்வின் மையமாக வைத்து வாழ்கின்ற போது குறைகள் நிறைவுகளாக மாறும், அனைத்தும் நிறைவாக இருக்கும் என்பதனை முழுமையாக நம்பி உம்மையே எங்கள் வாழ்வின் மையமாக கொண்டு வாழ தேவையான வரங்களை தாரும். என் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு என்கின்ற திருப்பாடலின் ஆசிரியரின் வார்த்தை கேட்ப எங்கள் ஆண்டவரை, எங்கள் இயேசுவை வாழ்வின் மையமாக கொண்டு வாழ தேவையான வரங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் வாழ்வை பலி
வழியாகவே உள்ளம் இயேசுவே என் தெய்வமே உன்னோடு உறவாடவே என் தெய்வமே எல்லாகவே என் வாழ்வி வழியாகவே புகழோடு நான் வாழவில்லை உன் புகழொன்று எனக்கு போதும் உயர்வோடு தாழ்வோடு வாழும் போதும் உன் உறவொன்று எமக்கு போதும் என்னை கதே எல்லாகவே என் வாழ்வி வழியாகவே அயலானிலே உம்மை காண என்னை நான் பலியாக்கினேன் உம் சித்தம் நானும் நிறைவேற்றிட என்னை நான் அர்ப்பணித்தேன் என்னை தந்தே எல்லாகவே என் வாழ்வி வழியாகவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என் இயேசுவே என்னை கதே எல்லாகவே என் வாழ்வி வழியாகவே அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த காலை பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் எங்கள் மலை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதி
தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் திறந்த நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அப்பா தந்தையை இறைவா, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் ஊற்றுமாக நீரே இருக்கின்றீர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீ வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடு என்றோ உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின் உமக்கு ஊழியம் பிரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், ஏனைய திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அனைத்து நலன்களையும் அருள்வரங்களையும் பொழிந்தருளும். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பெயர் கொண்ட திருநாள் போன்ற வாழ்வின் முக்கிய நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளை நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களிலே மரித்தவர்கள் இந்த திருப்பலியிலே நினைவு கூறப்படுகின்ற ஆன்மாக்கள், இறந்த எம் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யாரும் நியாத ஆன்மாக்களையும் முத்திரைக்க நிறைய இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னி தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய வளனாரும் புனித அப்போஸ்தலர், இவளைகளும் கோந்தவரை இருந்த புனிதரனை இவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக்கு இவரோடு இவருள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைவனுடைய அரசு உலகளை மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். என்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி செய்கிறது. உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, ஆபத்து, துன்பமாக்கி அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திரு-அவையின் உயிர் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தருள திருடம் கொள்வீரார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும்
இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறை, நம் ஆண்டவர் இயேசு. இயேசு ஆகிய இவர் எங்கு இருக்கின்றாரோ அங்கு நிறைவு, மகிழ்ச்சி, குதூகலம், சந்தோஷம் இருக்கும். நம் உள்ளத்தை நாடி இந்த தெய்வம் வருகின்றார். இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் துரந்தமும் நம் ஒருவரையும் காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென். என் பாடலர கீதமாகும். பல கோடி பாடல்கள் நான் பாட வேண்டும். ஒளி வீசும் தீபங்கள் நீயாக வேண்டும். இதலோர ராகம் உன் தீபகானம். மனமே மனமே இறையோடு பேசு, உன்னோடு உறவாடும் நேரம் என் பாடல் அரங்கேற்றமாகும். கல்வாரி வாக்குகள் வாழ்வாக வேண்டும். அலைமோதும் எண்ணங்கள் நீயாக வேண்டும். மணியோசை நாதம் நான் கேட்ட காலம். உயிரே உயிரே இறையோடு பேசு, உன்னோடு உறவாடு நேரம் என் பாடல் அரங்கேற்றமாகும். பல கோடி பாடல்கள் நான் பாட வேண்டும். ஒளி வீசும் தீபங்கள் நீயாக வேண்டும். இதழோர ராகம் உன் தீபகானம். மனமே மனமே இறையோடு பேசு, உன்னோடு உறவாடு நேரம் என் பாடல் அரங்கேற்றமாகும்.
நான் கேட்ட காலம் உயிரே உயிரே இறையோடு பேசும் உன்னோடு உறவாடும் நேரம் என் பாடல் அரங்கேற்றமாகும் இந்நாளும் என் வாழ்வில் நீ செய்த நன்மை நாள்தோறும் நான் பாடும் கீதம் நாள்தோறும் நான் பாடும் கீதம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் வாரத்தில் இருக்கின்றோம். இந்த வாரத்தில் திருநாட்கள் வருகின்ற திங்கள் 20ஆம் தேதி புனித பபியன் திருத்தந்தை புனித செபஸ்தியார் மறைசாட்சியுடைய விழாவையும், செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி புனித ஆக்னேஸ் கன்னி மறைசாட்சியின் நினைவையும், 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 1000 மறை வல்லுநருமான புனித சலேசு நகர் புனித பிரான்சிஸ் வருகின்ற சனிக்கிழமை 25ஆம் தேதி திருத்தூதரான புனித பவுலின் மனமாற்ற விழாவினையும் நாம் கொண்டாடுகின்றோம். இந்த வாரத்தில் திருவழிபாட்டு நிகழ்வுகள் திங்கள், புதன், வியாழன், சனி ஆகிய நாட்களிலே காலை 6:30 மணிக்கும், செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களிலே மாலை 6:30 மணிக்கும் திருப்பலியானது நடைபெறும். பிரியமானவர்களை, கடந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை குழந்தை இயேசு திருவிழாவையும் குழந்தை இயேசு அன்பியத்தினர் பொங்கலையும் சிறப்பித்தார்கள். அதே போலவே வியாழன் நம்முடைய ஆலயத்தினுடைய 1ஆம் ஆண்டு திறப்பு விழாவின் நினைவை நாம் சிறப்பாக கொண்டாடினோம். அந்த நாட்களிலே நிறைய பேர் திருப்பலிக்கு வந்திருந்தீர்கள். அவர்கள் எல்லோருக்கும் பாராட்டுக்களையும் ஆசிரியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று வழக்கம் போல ஞாயிறு வரை கல்வி வகுப்புகளானது நடைபெறும். பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் ஆர்வத்தோடு அன்பிய கூட்டங்களிலே பங்கேற்று உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசியும் இறைவார்த்தை பகிர்வின் போது நிறைய பேர் பகிர்ந்து கொண்டார்கள். அது உண்மையிலுமே ஒரு சாட்சியமாக பிறருக்கு எழுச்சியாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து அன்பிய கூட்டங்களிலே கலந்து கொள்ளவும். இந்த வாரத்தில் ஜான் போஸ்கோ தோமையார் வனத்து சின்னப்பர் அன்பியமானது இன்று மாலை நடைபெறும். ஆகவே அந்த அன்பிய பொறுப்பாளர்களும் எங்கெங்கு நடக்கின்றது என்பதனை அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே நாம் அனைவரும் இறையரசை கட்டி எழுப்புவதற்கு இணைந்து பயணிப்போம், பயனளித்து பலன் பெறுவோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி இரவு 8 மணிக்கு அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டமானது நடைபெறும். ஆகவே அன்பிய பொறுப்பாளர்கள் இதிலே தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். பிரியமானவர்களே, கடந்த வாரம் அறிவித்தது போலவே வருகின்ற பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 10, 11, 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதுகின்ற குழந்தைகளுக்கு சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆசிரியருடன் கூடிய சிறப்பு ஜெபமும், அதனை தொடர்ந்து நம்முடைய பங்கிலே 10, 11, 12ஆம் வகுப்புகளை எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலே ஒரு சிறப்பு கூட்டமானது நடைபெறும். ஆகவே பெற்றோர்கள் முன்கூட்டியே உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த வாரமாவது அனுமதி பெற்று பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அந்த திருப்பலியை 10, 11, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகள் சிறப்பிப்பார்கள். ஆகவே திருப்பலியிலே பங்கேற்று வழிகாட்டுதலிலும் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வாரமே அறிவித்தது போல நம்முடைய பங்கிலே பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு கவர்கள் காணிக்கை பவனியிலே கொடுக்க உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த வாரத்தில் 31ஆம் தேதிக்குள்ளாக உங்களுடைய இல்லங்களுக்கு அந்த கவர்களானது கொடுக்கப்படும் அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக. ஆகவே அனைவரும் ஆர்வத்தோடு இந்த நற்செய்தி பணிக்காக உங்களுடைய சிறப்பு காணிக்கையை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே
பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி அருட்தந்தையர்கள் அருட்கன்னியர்கள் சிறப்பு காணிக்கை எடுப்பார்கள். இந்த இரண்டுமே இந்த நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறுக்காக தொகையானது அனுப்பி வைக்கப்படும். நம்முடைய திருப்பூர் குமார் நகரில் இருக்கக்கூடிய இன்ஃபென்ட் ஜீசஸ் பள்ளியில் எல்கேஜி அட்மிஷன் க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் 25ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமை காலை 9:30 11 மணி வரை நடைபெறும். இது கத்தோலிக்கர்களுக்கு மட்டுமே முதல் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கப்பட்டு செய்யப்படுகின்றது. ஆகவே எல்கேஜியில் குழந்தைகளை சேர்த்துனோம்னா தான் இன்ஃபென்ட் ஜீசஸ் ஸ்கூல் போன்ற ஸ்கூல்களே எளிதாக இடம் கிடைக்கும். மற்ற வகுப்புகளுக்கு சொல்ல முடியாது. ஆகவே எல்கேஜியிலே சேர்த்தி கொண்டீர்கள் என்றால் சிறப்பாக இருக்கும். ஆகவே யாராவது சேர்த்து விரும்பினால் கடந்த 2 வாரங்களாக இதோடு 3வது வாரமாக அறிவித்திருக்கின்றேன். இதுவரை யாரும் என்னிடத்தில் கடிதம் பெறவில்லை. கடைசி நேரத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கேட்டிங்கனாலும் அங்கேயும் அவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடாது. ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஞாயிறு 26ஆம் தேதி குடியரசு தின விழா. ஆகவே அன்றைய நாளிலே திருப்பலி முடிந்த பிற்பாடு தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை கொடுக்கப்படும். ஆகவே அதிலும் கலந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, திருமண அறிவிப்பு. நமது பங்கு பவுல் அன்பியம் சூளை அரசு குடியிருப்பில் வசிக்கும் திரு அந்தோணி சிலுவை திருமதி கலாவதி இவர்களுடைய மகள் செல்வராணிக்கும், மதுரை உயர்மறை மாவட்டம் ஆயனத்தம்பட்டி பங்கில் வசிக்கும் திரு ஜோசப் தேவ அருளானந்தம் திருமதி ஜோஸ்பின் இவர்களுடைய மகன் சச்சின் பிரிட்டோவுக்கும் திருமணமானது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இது 2ஆம் அறிவிப்பு. அதை போலவே நமது பங்கு நாதம்பாளையத்திலே வனதசன பரன்பியத்தில் வசிக்கும் திரு ஆர் பழனிசாமி திருமதி பேபி இவருடைய மகன் சிவபிரகாசிற்கும், நமது மறை மாவட்டம் திருப்பூர் புனித கத்திரினியம்மாள் பங்கில் வசிக்கும் திரு மார்ஷல் பிரசாத் திருமதி மார்கரெட் அனிதா இவர்களுடைய மகள் மெர்லினா மிஸ்டிகாவுக்கும் திருமணமானது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் 2ஆம் அறிவிப்பு. திருமண பந்தத்தால் இணைக்கப்பட இருக்கக்கூடிய இந்த மணமக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். திருமணங்களிலே ஏதாவது விக்கனங்கள் இருந்தால் பங்கு தந்தையினிடத்தில் அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த வாரத்தில் ஞாயிறு மறைக்கல்வி குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸை வழங்க இருக்கின்றவர்கள் வில்சன் செலீன் மேரி தோமையார் அன்பியம் அவர்களுக்கும், அதே போலவே அக்கீட்டா நினோ டிடிமோஸ் அவருடைய பிறந்த நாள் நன்றியாக ரூபாய் 500 கொடுத்திருக்கின்றார்கள். இந்த இரு குடும்பத்தாருக்கும் சிறப்பான விதத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். யூபிலி ஆண்டின் இறைவேண்டலுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அனைவரும் இணைந்து சொல்வோம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியான்படியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களுக்கும் முழு உலகமும் புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் நோக்கிய காத்திருதலில் மாற்றம் பெறுவனவாக. யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மேல் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். எவ்வாறு ஒன்றை விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள்
ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக்கு. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. என்றும் ஆளும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை நம் வாழ்வில் மையமாக கொண்டு அவர் சொல்வதை வாழ்விலே செயல்படுத்தி வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாகவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். கமலும் சோலை செய்து விளங்கும் வேளாங்கண் நீர் அமர்ந்தாயே. வானகமும் இந்த வையகமும் அருள் ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே. ஆரோக்கியமாகவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாகவே. இயேசுவின் திருவிருதையுமே நாங்கள் கட்டிக்கொள்ளும் தேவதுருவங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரின் திருப்பிடத்தில் ஓயாமல் தம்மைத்தானே பலியாக கொடுக்கும் சகல கருத்துகளுக்காகவும் அடியோர்கள் என்று செய்யும் ஜபங்களையும் கிரைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் அச்சிஷ்ட கன்னிமரியாலின் மாஸ்டர் திரு இருதயத்தின் வழியாக உமது நேச திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்திற்கும் நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் குறிப்பாக பாப்பரசரின் கருத்துக்கள் நிறைவேறவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாளின் மாஸ்டர் திரு இருதயமே, புனித சூசையப்பரே, புனித தோமையாரே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே